10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும். எடுத்துக்காட்டு 2.19 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த 3 உறுப்புகளை காண்க. சப்டிவிஷன் 1 1/2, 1/6, 1/10, 1/14. சப்டிவிஷன் 2 5, 2, -1, -4. சப்டிவிஷன் 3 1, 0.1, 0.01. அதாவது பின்வரும் தொடர் வரிசைகளில் அடுத்து இருக்கிற 3 உறுப்புகளை கேட்டிருக்கிறாங்க. சரியாப்பா? தீர்வு. சப்டிவிஷன் 1 1/2, 1/6, 1/10, 1/14. இப்போ இந்த அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். மேலே எல்லாம் ஒன்று தான் இருக்குது. கீழே என்ன வித்தியாசம்னு பாருங்கள். 1/2க்கும் 1/6க்கும் வித்தியாசம் பகுதியில் 4 இருக்குது. அதே மாதிரி 1/6க்கும் 1/10க்கும் வித்தியாசம் பகுதியில் 4 இருக்குது. அதே மாதிரி 1/10க்கும் 1/14க்கும் வித்தியாசம் பகுதியில் 4 இருக்குது. சரியா? அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர்லையும் பகுதியில் 4 கூட்டணும். சரியாப்பா? இப்போ நமக்கு இங்கே 4 உறுப்புகள் இருக்குது. 5வது உறுப்பை கண்டுபிடிக்கணும். A5 = 1/14 + 4 = 1/18. அடுத்து A6 A5ஓட பகுதியில் 4 கூட்டணும். சரியாப்பா? 1/18 + 4 = 1/22. A7 6வது உறுப்போட பகுதியில் 4 கூட்டணும். அப்படி தானப்பா? 1/22 + 4 = 1/26. தேவையான 3 உறுப்புகள் கண்டுபிடிச்சோம்லப்பா. 1/18, 1/22, 1/26. சப்டிவிஷன் 2 5, 2, -1, -4. 4 உறுப்புகள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு உறுப்புக்கும் அடுத்த உறுப்புக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா -3 இருக்குது. 5க்கும் 2க்கும் வித்தியாசம் -3. 2க்கும் -1க்கும் வித்தியாசம் -3. -1க்கும் -4க்கும் இருக்கிற வித்தியாசம் -3. ஓகேவாப்பா? 5வது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா 4வது உறுப்போட -3 சேர்க்கணும். சரியாப்பா? A5 -4 -3. ஒரே குறியீடு இருக்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணிடுறீங்க. -7. A6 கண்டுபிடிக்கணும்னா 5வது உறுப்போட -3 கூட்டணும். A6 = -7 -3 = -10. A7 கண்டுபிடிக்கணும்னா 7வது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா 6வது உறுப்போட -3 சேர்க்கணும். சரியாப்பா? A7 = -10 -3 -13. 3 உறுப்புகள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தேவையான 3 உறுப்புகள் -7, -10 மற்றும் -13. 3வது சப்டிவிஷன் 1, 0.1, 0.01. இப்போது இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 1 10ஆல் வகுத்தா 0.1 கிடைக்கும். 0.1 10ஆல் வகுத்தா 0.01 கிடைக்கும். அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர் வேணும்னா என்ன செய்யணும்? 10ஆல் வகுக்கணும். சரியாப்பா? இப்போது இதில் 3 உறுப்புகள் இருக்குது. 4வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 3வது உறுப்பை 10ஆல் வகுக்கணும். சரியாப்பா? A4 = 0.01/10 0.001. 5வது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா 4வது உறுப்பை 10ஆல் வகுக்கணும். சரியாப்பா? A5 = 0.001/10 0.0001. இப்போ 6வது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா 5வது உறுப்பை 10ஆல் வகுக்கணும். சரியாப்பா? A6 = 0.0001/10 0.00001. சரியா? தேவையான 3 உறுப்புகள் கண்டுபிடிச்சிட்டோமா? தேர்ஃபோர் தேவையான 3 உறுப்புகள் 0.001, 0.0001, 0.00001. சரியா? கணக்கில் கேட்டிருந்த 3 சப்டிவிஷனும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.